இல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், திமுக கூட்டணி இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எம்பிக்கள் நீங்க மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, அது இல்லாம ராகுல் காந்தியுடைய நவீன் ஸ்ட்ராட்டஜி சக்கரவர்த்தி. ஸ்ட்ராட்டஜி டீம்ல இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களுடைய விமர்சனங்கள் தொடர்ந்து திமுகவை வந்து டேமேஜ் பண்ணி, திமுகவோட நாங்க கூட்டணி வச்சு என்ன எங்களுக்கு பிரயோஜனம்? அப்படிங்கிற மாரி அந்த பாணியிலான விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கடுத்து திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது. பட் முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு கட்டுப்படுத்தி பார்த்தாரு. ஆனாலும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய இந்த விமர்சனம் ஒரு எல்லை மீறி போனதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தெளிவா ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் முதல்வர். என்னன்னா கூட்டணிங்கிறது அப்புறம், கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட 2 பேர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மேலிடத்துக்கு ஒரு தகவல் சொல்லிட்டார். குறிப்பா வந்து கார்கேக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டு, கார்கே சோனியா காந்திகிட்ட பேசி, சோனியா காந்தி ராகுல் காந்திகிட்ட பேசுனதன் அடிப்படையில தான் அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உண்டு அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் பண்ணிடுச்சு. இப்ப நிர்வாகிகள் எல்லாமே பேச்சு எல்லாம் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. டெய்லி ஒரு ட்விட்டு போட்டுட்டு இருந்த மாணிக் தாக்கூர் கப்சிப்புன்னு இருக்காரு.